காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜேபி 2026 தமிழ்நாட்டில் டிவிக்கு ஆட்சி பிடிக்கிறதுக்கு எப்படி மிகப்பெரிய யங்ஸ்டர் சப்போர்ட் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த ஒரு பார்ட்டிக்கு இப்போ மிகப்பெரிய யங்ஸ்டர் சப்போர்ட் வந்திருக்கு. 10 வருஷமாக வந்துட்டு இருக்க பிஜேபி கிட்டே 8 மில்லியன் ஃபாலோவர்ஸ் தான் இருக்கு. பட் வெறும் கட்சி தொடங்கி 5 நாளில் 10 மில்லியனுக்கு மேலே ஃபாலோவர்ஸ் இவங்க ஏற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதர் சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டீஸ்லையும் பீப்புள்ஸ் அதிகமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கட்சியில் ஜாயின் பண்ணுறதுக்கு இவங்க வெப்சைட்டில் லட்சக்கணக்கான பீப்புள் அப்ளிகேஷன் போட்டுட்டு இருக்காங்க. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே வந்திருக்கு அப்படின்னா, ஒரு ஜூனியர் வக்கீல் சீனியர் வக்கீல் ஆகணுன்றதுக்காக நிறைய சோஷியலான கேஸ் எல்லாம் எடுத்து வாதாடிட்டு இருந்திருக்காரு. அங்க இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் இந்தியாவோட மூத்த நீதிபதி என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கரப்பாம்பூச்சி மாதிரி வேலை இல்லைன்றதுனால சும்மா சோஷியல் ஆக்டிவிஸ்டா இருந்துகிட்டு எங்க தப்பு நடந்தாலும் அதை கேள்வி கேட்டுக்கிட்டு கவர்மெண்ட்டை பார்த்து எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுறாரு. அது பயங்கர வைலர் ஆயிடுச்சு. அந்த டைம்ல கோடிக்கணக்கான மக்கள் இருக்க இந்த இந்திய நாட்டில் ஒரே ஒருத்தனுக்கு சுருன்னு கோவம் வந்திருக்கு. அவர் பேர் தான் அபிஜித். அவர் என்ன பண்ணாருன்னா, ஆமா நாங்க காக்ரோச் தான், அதனாலேயே நான் அந்த பேர்ல ஒரு பார்ட்டி ஓபன் பண்றேன்னு காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஓபன் பண்ண உடனே பயங்கரமான ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல இருந்து எல்லாருமே ஆக்டிவிஸ்ட் தான், எல்லாருமே கவர்மெண்ட்டை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, இந்த பேஜை நேத்து மட்டுமே தொடர்ந்து 3 மணி நேரமா ஹேக் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க எல்லா சோஷியல் மீடியாலையும். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவ்வளவு மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணதுனால இதை ஒரு சாதாரண பேஜா நான் எடுத்துட்டு போகாம உண்மையாலுமே சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக போராட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க வச்ச முதல் கோரிக்கை நீட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் லீக்கை 25 லட்சம் பேரோட எக்ஸாமை ரீ எக்ஸாம் பண்ண போறேன்னு சொன்னாங்கல்ல. ஸோ அந்த எக்ஸாமை ப்ராப்பராக நடத்த தெரியாத எஜுகேஷன் மினிஸ்டர் அவரோட பதவியிலிருந்து விலகணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து சோஷியல் மீடியாவில் மட்டும்தான். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, யங்ஸ்டர்ஸ் தான் அந்த நாட்டோட வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு பங்கு கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் எப்படி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆட்சி மாற்றம் நடந்துச்சோ, கேரளாவில் எப்படி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆட்சி மாற்றம் நடந்துச்சோ, அதே மாதிரி 2029 பிஜேபியா காங்கிரஸ்ன்றதை தாண்டி வேற ஒரு விஷயம் நடக்குன்றதை நம்பலாம். And I proud to be say I'm a Thakpuri and I'm a cockroach. Thank you. Have a good one.